இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 4வது அதிகாரமானது மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வானது இங்கு நடக்கிறது. யோசுவாவினுடைய அறிவுரையின்படி இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே யோர்தானை கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது கடவுள் யோசுவாவிடம், இஸ்ரேல் குலத்தார் 12 குலத்திலிருந்து 12 பேரை தேர்ந்தெடுங்க. அந்த 12 பேரும் இந்த யோர்தானில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை அவர்கள் சுமந்து வரணும். இந்த கல்லானது அவர்கள் சுமந்து வந்து இந்த பேழையின் கீழ் வைத்து அவர்களை அங்கு நிறுத்துவார்கள். பின்பு எல்லா மக்களும் இந்த யோர்தானிலிருந்து கடந்து சென்ற பிற்பாடு அந்த கல்லை நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைங்க என்பதை அவர் விவரமாக எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் பின்னாடி இந்த கல்லை பற்றி கேட்கலாம். ஏன் எதற்கு இந்த கற்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், எவ்வாறு எகிப்திலிருந்து ஆண்டவர் இதோ இஸ்ரேல் மக்களை அந்த செங்கடலை கடந்து செல்ல அவர்களுக்கு தரையை காண்பித்தாரோ, தரையில் கடந்து கூட்டி வந்தாரோ, அதே போல இந்த யோர்தான் நதியை இதோ இஸ்ரேல் மக்களுக்கு வற்ற வைத்து அதன் தரையிலே இந்த மக்கள் கடந்து வந்தார்கள். அங்கிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் இதுதான் சாட்சிகள் என்பதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் மிகப்பெரிய ஒரு மகிமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செங்கடலை மட்டுமல்ல, யோர்தான் நதியையும் பிளந்து அதிலும் தரையிலே நடக்க வைத்தவர். அதுதான் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம், வல்லமையின் தெய்வமாக விளங்குவதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். நம் கடவுள், நம்முடைய வல்லமை உள்ள அந்த ஆண்டவரை நாமும் உணர இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். மக்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து முடிந்த பின் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்களிடமிருந்து குலத்தாருக்கு ஒருவராக 12 வரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு பின்வருமாறு கட்டளையிடுங்கள். குருக்களின் பாதங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுடன் கொண்டு வாருங்கள். அவற்றை நீங்கள் இவ்விரவு தங்குமிடத்தில் வையுங்கள் என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடமிருந்து குலத்திற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 வரை அழைத்தார். யோசுவா அவர்களிடம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரது பேழைக்கு முன்பாக யோர்தான் நடுவில் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் குலங்களில் எண்ணிக்கைக்கு ஏற்ப உங்களில் ஒவ்வொருவனும் ஒரு கல்லை தோளில் சுமந்து செல்லட்டும். இவை உங்களிடையே ஒரு அடையாளமாக இருக்கும். இக்கற்கள் உங்களுக்கு எதை குறிக்கும் என்று பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களிடம், யோர்தானில் நீர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையின் முன் பிரிந்து நின்றது. அப்பேழை யோர்தானை கடக்கும் பொழுது யோர்தானின் நீர் பிரிந்து நின்றது. இக்கற்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்றும் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக உள்ளன என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லியபடி யோர்தான் ஆற்றின் நடுவிலிருந்து இஸ்ரேல் மக்களுடைய குளங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 கற்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கிய இடத்திற்கு சென்று அங்கே வைத்தார்கள். யோசுவா 12 கற்களையும் யோர்தான் நடுவில் ஆண்டவரது அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்களின் பாதங்களில் நின்ற அந்த இடத்தில் வைத்தார். அவை அங்கே இந்நாள் வரை உள்ளன. இவ்வாறு மக்களுக்கு கூறும்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். இவை அனைத்தும் முடியும் வரை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களும் விரைவாக கடந்தார்கள். இதுவே மோசே யோசுவாவுக்கு அளித்திருந்த கட்டளை. மக்கள் அனைவரும் கடந்த பின் ஆண்டவரது பேழையோடு குருக்களும் மக்கள் காண கடந்து வந்தார்கள். மோசே அவர்களுக்கு கூறியபடி ரூபன் மக்களும் காத்தின் மக்களும் மனாசேனுடைய அரை குளமும் படைக்கலங்கள் தாங்கியவர்களாய் இஸ்ரேல் மக்கள் காண கடந்து வந்தார்கள். ஏறத்தாழ 40,000 பேர் போருக்கு தயாராக ஆண்டவரின் முன்னுள் எரிகோ சமவெளிக்கு சென்றனர். ஆண்டவர் அன்று யோசுவாவை இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உயர்த்தினார். அவர்கள் மோசேயை மதித்தது போல் இவரையும் வாழ்நாள் முழுவதும் மதித்தார்கள். ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது, உடன்படிக்கை பேழையை தூக்கி நிற்கும் குருக்களை யோர்தானிலிருந்து வெளியேற்றுமாறு கட்டளையிடு. அவ்வாறு யோசுவா குருக்களுக்கு யோர்தானிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானின் நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன்
யோர்தான் நீர் தன்னிடத்திற்கு திரும்பியது. அது முன்பு போல் கரைபுரண்டு ஓடத் தொடங்கியது. முதல் மாதத்தில் 10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானிலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் எரிகோவின் கிழக்கு எல்லையில் இருந்த கில்காலில் தங்கினார்கள். யோர்தானிலிருந்து எடுத்து வந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலில் நாட்டினார். அவர் இஸ்ரேலரிடம், எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் ஏன் இந்த கற்கள் என்று வினவினால் அவர்களிடம் இவ்வாறு தெரிவியுங்கள்: உலர்ந்த தரை வழியாக இஸ்ரேலர் இந்த யோர்தானை கடந்தனர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நாங்கள் கடக்கும் வரை செங்கடலில் நீரை எங்கள் கண்முன் வற்ற செய்தது போல் நீங்கள் கடக்கும் வரையிலும் யோர்தான் நீரை உங்கள் கண்முன் வற்ற செய்துள்ளார். இதனால் உலகின் எல்லா மக்களும் ஆண்டவரின் கை வலிமையுள்ளது என்று அறிந்து கொள்வார்கள். நீங்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அஞ்சி வாழ்வீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.